கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 46:4. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். Genesis 46:4. I will go down with you to Egypt, and I will also surely bring you up again, and Joseph will put his hand on your eyes என்று நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனது குமாரன் யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தபோது அவர் உயிரோடு இருக்கிறார் என கேள்விப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணம் பெயர்செபாவுக்கு போய் கர்த்தருக்கு பலியிட்டார். அதன் பிறகு கர்த்தர் யாக்கோபுக்கு இரவிலே தரிசனமாகி 3 காரியங்களை ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்கின்ற வார்த்தைகளை 3 காரியங்களை யாக்கோபிடத்திலே பேசி எகிப்துக்கு போக பயந்திருந்த யாக்கோபை ஆண்டவர் திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்பது அவருக்கு தனிப்பட்ட முறையிலே கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, முழு குடும்பமும் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் என்கிற ஒரு செய்தியை, எதிர்காலத்தின் செய்தியை கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறதை வாசிக்கிறோம். சமாதானமான மரணத்தை யாக்கோபு சந்திக்கிறார். பிள்ளைகள் யாவரும் சேர்ந்து சமாதானமாக அவரை அவருடைய பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே அடக்கம் செய்தார்கள் என்கிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.